9 கிரகங்கள்ல இருக்கக்கூடாத கிரகம் சனி. சனி மட்டும் இல்லாமல் 8 கிரகம் இருந்திருந்தா உலகம் நல்லா இருக்கும். ராகு வந்து கண்டிப்பாக ஒரு பச்சோந்தி. நல்லவனோட சேரும்போது நல்லவனா மாறிடுவார், கெட்டவனோட சேரும்போது கெட்டவனா மாறிடுவார். அதனால நல்லவனோட சேர்ந்திருந்தா அவர் வந்து ஒரு ஸ்வீட் ராஸ்கல். ஆனால் நல்லவன் கூட சேர்ந்தாலும் அந்த நல்லவனையும் பிடிச்சி வா என் கூட தண்ணி அடிக்கவான்னு கூப்பிடுறவர் சனி. சனி சூரியன் சேர்ந்திருந்தா அப்பாவை இழப்பார் அல்லது அப்பாவை பிரிவார். அப்பாவை இழப்பாரா அப்பாவை பிரிவாரா என்பது 9ஆம் அதிபதியோட 9ஆம் வீட்டோட சம்பந்தத்தையும் பார்த்தோம். 3 அமைப்புகள் சொல்லுவேன்: இணை, துணை. ரெண்டாவதாக சந்திரனின் காரகத்துவங்கள் அத்தனையும் பாதிக்கப்படும். அந்த காரகத்துவங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் அந்த சந்திரனுடைய காரகத்துவங்களான நீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, காய்கறி சம்பந்தப்பட்ட, அழகுகளை சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட அனைத்தும். டாக்டர் பண்ணாலும் இந்த காம்பினேஷன் வேற மாதிரி, பல் டாக்டர்ன்ற மாதிரி எம்பிபிஎஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடும். செவ்வாயின் பலன்களை குறைக்கிறார். சூரியனோட பலனை குறைக்கிறார், சந்திரனுடைய பலனை குறைக்கிறார், செவ்வாயோட பலனை குறைக்கிறார். டைரக்டா எம்பிபிஎஸ் ஆக வேண்டிய டாக்டர் போய் பிடிஎஸ் பல் டாக்டர் ஆகிறவர் இவர் தான். புதன் சனி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு தாய்மாமனுக்கு ஆகவே ஆகாது, மாமா வழி அமைப்புகளுக்கு ஆகாது. பொண்டாட்டியோட அப்பா கிட்ட யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்க, புதன் சனி காம்பினேஷன் இருக்கும். என்னத்தை பண்ணிட்டான், முட்டா பொண்ணை அந்த வந்து கட்டிட்டான்னு வரும். சனி சுக்கிரன் காம்பினேஷன் ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க. உங்க கருத்து குருஜி? சுக்கிரனை வந்து சனி பாதிக்கவே கூடாது. சுக்கிரனை சனி பார்த்தா கஞ்சன். சுக்கிரன் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்ம ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு தயாராகலாம். குருஜி வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கும் திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம தசைகளை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். இந்த இடத்துல வந்து எனக்கு நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதும் அதே மாதிரி வீழ்ச்சியை கொடுக்கறதும் அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. இப்போ சனி பயிற்சி வர இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சனி பயிற்சி 2025 மார்ச் கடைசியில வருது, அது இருக்கட்டும். இப்போ ஜனன கால ஜாதகத்துல சனியுடன் பாக்கி கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நேர்களுக்காக நாங்க கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உலகத்திலே இருக்க 12 ராசிகள் சரி, 9 கிரகங்கள்ல இருக்கக்கூடாத கிரகம் சனி. சனி மட்டும் இல்லாம 8 கிரகம் இருந்திருந்தா உலகம் நல்லா இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய யுத்தங்கள், ஏமாற்று வேலைகள், நயவஞ்சகங்கள், திருட்டு, பொய், புனைவு அத்தனைக்கும் சொந்தக்காரன் அந்த அயோக்கிய சனி தான். ராகு ஸ்வீட் ராஸ்கல்னு பாராட்டினீங்க. இவர சனி ராகு கூட பச்சோந்தி. ராகு வந்து கண்டிப்பா ஒரு பச்சோந்தி. நல்லவனோட சேரும்போது நல்லவனா மாறிடுவார், கெட்டவனோட சேரும்போது கெட்டவனா மாறிடுவார். அதனால நல்லவனோட சேர்ந்திருந்தா அவர் வந்து ஒரு ஸ்வீட் ராஸ்கல். ஆனா நல்லவன் கூட சேர்ந்தாலும் அந்த நல்லவனையும் பிடிச்சி வா என் கூட தண்ணி அடிக்கவான்னு கூப்பிடுறவர் சனி. சனி மகா அயோக்கியம். இது சொல்றதுனால எனக்கு வந்து ஒரு இதே இல்லை. ஆனா இதை சொன்னாலே கீழே கமெண்ட், ஐயோ இவர் சனியை திட்டுறாரு, இவர் எவ்வாறு சனியை இவரை கவனிப்பார் அப்படி இப்படின்ட்டு கீழே கமெண்ட் வரும். சனி வந்து மகா அயோக்கியமான கிரகம். இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுல நீங்க தப்பு பண்றீங்க. வாழ்க்கை என்பது 2 நிலைகளை கொண்டது, நல்லவர் கெட்டவர். இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஆணும் பெண்ணும் எதிர் துருவமான எதிர் உடல் அமைப்புகளை கொண்ட 2 பேர், ஆண் என்கின்ற பெண் என்கின்ற 2 பேர் சேர்ந்துதாங்க வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒன்று ஆரம்பிச்சு அவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அது மாதிரி நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான வாழ்க்கை. குரு சுக்கிரன் என்கின்ற 2 நல்லவர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கம் சனி செவ்வாய்னு 2 முட்டா பசங்க இருக்கணும்ன்றது விதி, தலையெழுத்து. அதுல மாறவே மாறாத எந்த ஒரு நிலையிலையும் கெட்டதை மட்டுமே தரக்கூடிய, இதற்கு விதிவிலக்கு இருக்கு. இந்த கெட்டதை மட்டுமே தரக்கூடிய நிலைமையில இப்ப வந்து ஒரு ரவுடி வந்து உங்களை வந்து ஒரு செயின் டிராபரிக்கு வராரு. ஒரு கழுத்துல இருக்கிறது இப்படி நீங்க தன்னந்தனியா நடந்து போயிட்டீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்க, ரிசப்ஷனுக்கு போயிருக்கிறீங்க, டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க, ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ரவுடி உங்களை பார்த்தோன்னா என்ன தோணுவார்? கையில் வச்சிருக்கிறாங்க, காதில் போட்டிருக்காங்க, டபால்னு போய் எடுத்துடலான்னு ஒரு கத்தி எடுப்பார், ரவுடி எடுப்பார். இதுதான் அவருடைய தொழில். இந்த ரவுடி தான் சனி. அப்படி கத்தி எடுக்கிற நேரத்தில் உங்க பின்னாடி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றதை பார்த்துட்டார், என்ன பண்ணுவார்? பேசாம போயிடுவார். அவர் தான் அந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருந்து ஒன்றும் செய்யாத சனி. இப்போ புரிஞ்சு போச்சா ஜோசியம்? இயல்பான சனி. நீங்க அப்படி ரோட்ல நடந்து போகும்போது அம்மா நான் காதை கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டுன்னு கத்தியை கட்டி மிரட்டுவார். அதுதான் இயல்பான சனி. அதே உங்க பின்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம புத்தி அந்த இடத்துல காட்ட வேண்டான்ட்டு போய்கிட்டே இருப்பார்.
இயல்பான சனி கெடுமைகளை கொடுபலன்களை கண்டிப்பாக செய்வார். அந்த இயல்பான சனினா அவர் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். இப்ப அந்த இடத்துல நீங்க சனியின் கடுமைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா உங்க ஜாதகத்துல அந்த சுபத்தன்மைகள், உங்க பின்னாடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரணும் தற்செயலா. கண்டிப்பா அப்படி நீங்க இறங்கினவுடனே என்னமா அந்த மரமா தனியா அந்த பொண்ணு நடந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே சரியம்மா எங்கம்மா போறீங்க, முன்னாடி போங்கம்மா நான் பின்னாடி பாதுகாப்பா வரேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஜாதகம் இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக. இப்ப புரிஞ்சிருச்சா? நான் ஒரு உதாரணம் சொன்னாலும் அதை கரெக்டாவே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். கண்டிப்பா. சனி என்பவர் எப்பவுமே தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத கடுமையான பலன்களை செய்யக்கூடிய கிரகம். அவரோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அவர் அந்த சனியால் கெடுக்கப்படுவார், பலவீனமாவார். உதாரணத்துக்கு நம்ம சனி சூரியன் காம்பினேஷன் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சனி ஒருவருடைய ஜாதகத்துல சனியும் சூரியனும் சேர்ந்து அதிகாரம் போகுது, அதிகாரம் இழக்கப்படுகிறது, அவரால் அதிகாரம் பண்ண முடியாது, நல்ல அப்பா கிடைக்காது, நல்ல அப்பா இருக்காது, அப்பாவுக்கும் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் 10 நிமிஷம் சேர்ந்திருந்தா சண்டை போடுறாங்கன்றது இந்த காம்பினேஷன் தான். சில பேருக்கு இது காம்பினேஷன்ஸ் தான். சனி சூரியன் சேர்ந்திருந்தா அப்பாவை இழப்பார் அல்லது அப்பாவை பிரிவார். அப்பாவை இழப்பாரா அப்பாவை பிரிவாரா என்பது 9ஆம் அதிபதியோட 9ஆம் வீட்டோட சம்பந்தத்தையும் பார்த்துடணும். 3 அமைப்புகள் சொல்லுவேன், இணை துணை, இது மாதிரி அந்த 3 அமைப்புகள். பாவகம் பாவகாதிபதி காரகம். பாவகம் பாவகாதிபதி காரகம்ன்றது ஒரு வீடு, 9ஆம் வீடு, 9ஆம் அதிபதி சனி சூரியன் சம்பந்தப்பட்டது. 3 பேருமே வலுவிழந்திருந்தாங்கன்னா அப்பாவை இழந்துருவார். சனி சூரியன் காம்பினேஷன் தந்தைக்கு ஆகாது, அதிகாரத்திற்கு ஆகாது, தன்னம்பிக்கைக்கு ஆகாது. சுருக்கம். ஓகே. சனி சந்திரன் காம்பினேஷன். அப்படியே அம்மாவை மாத்திக்கங்க, நல்ல அம்மா கிடையாது, நீங்க நல்ல புள்ள கிடையாது. உங்களுக்கு அம்மாவை எப்பவுமே கரிச்சு கூட்டிக்கிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் எப்பவுமே ஆகாது, கவனிச்சிருக்கிறீங்களா? சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் நல்ல மனசு கிடையாதுங்க, மென்டலி அஃபெக்டட். சனிங்கிறது ஒரு இருள் கிரகம், சந்திரன்றது ஒளி கிரகம், தெரியும்லங்க? சனி ராத்திரில பாத்தீங்கன்னா நீல கலர்ல கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய கருநீல கலருங்க. இப்போ பால் விழா வெள்ளையேன்னு இருக்கிற சந்திரன், வெள்ளை மனசா இருக்கிற சந்திரன். இந்த வெள்ளை மனசு சந்திரன் கூட சனி சேர்ந்துட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு மனசு குழப்பமாயிடுங்க. நீங்க பூட்டினமா பூட்டலையா, காசு இங்கே வச்சோமா கொடுத்தமா கொடுக்கலையா, அதாவது ஒரு தெருக்கு தள்ளி போயிடுவீங்க. தள்ளி போயிட்டு திருப்பி வண்டியை திருப்பிட்டு ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு மறுபடியும் பூட்டை வச்சு எழுத்து பார்ப்பீங்க. சனி சந்திரன் சேர்க்கன்னு அர்த்தம். மனசு குழம்பி போயிடுச்சு. அம்மாவை சிறு வயசுலேயே பிரியிறீங்க, அம்மாவை சிறு வயசுலேயே இழக்கிறீங்க, அல்லது அம்மாவுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துடுது. அம்மாவும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் வீட்டில் 3 குழந்தைகள் 2 குழந்தைகள். நீங்கள் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அண்ணனுக்கு செய்கிற மாதிரி எனக்கு எங்கள் அம்மா செய்யவே செய்யாது, அக்காவுக்கு செய்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா, எப்போவுமே எங்கள் அக்காவை தான் பிடிக்கும், என் வீட்டுக்கு வந்தால் 1 நாள் தான் இருக்கும், எங்கள் அக்கா வீட்டில் தான் 6 மாதம் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சனி சந்திரன் சேர்க்கை. 2வதாக சந்திரனின் காரகத்துவங்கள் அத்தனையும் பாதிக்கப்படும். அந்த காரகத்துவங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் அந்த சந்திரனுடைய காரகத்துவங்களான நீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, காய்கறி சம்பந்தப்பட்ட, அழகுகளை சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் பாதிக்கும் அப்படின்றத வச்சுக்கணும். எவரோடு சேர்ந்தாலும் அவரை பாதிப்பார் சனி, வலுவிளக்க வைப்பார் சனின்றதான் உண்மை. கண்டிப்பா. அடுத்து சனி செவ்வாய் காம்பினேஷன். சகோதரன், உங்களுக்கும் அம்மா அண்ணன் தம்பிக்கும் அடிதடி சண்டை, கோர்ட்டு கேஸுக்கு போறீங்க. தம்பிக்கு அந்த வீடு எழுதி கொடுத்துட்டாங்க, அப்பா செத்து போனாரு, அப்பா செத்து போனதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட பேசுறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சகோதர சண்டைகள். சகோதரர் என்று சொல்லப்படக்கூடிய பங்காளிகளும் சகோதரர்கள் தானே. கூட பிறந்தது அப்பாவால வந்தது, அம்மாவால வந்த கூட பிறந்த சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பானால வந்தவங்க பங்காளிகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த பங்காளிகளோடு வருது பாருங்க குடும்ப தகராறுகள். இது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கடன். கட்டிட தொழில் நீங்க பண்ண முடியாது, டாக்டர் பண்ண முடியாது. டாக்டர் பண்ணாலும் இந்த காம்பினேஷன் வேற மாதிரி, பல் டாக்டர்ன்ற மாதிரி, MBBS அந்த மாதிரி கொண்டு வந்துரும். அதாவது செவ்வாயின் பலன்களை குறைக்கிறார், சூரியனோட பலனை குறைக்கிறார், சந்திரனுடைய பலனை குறைக்கிறார், செவ்வாயோட பலனை குறைக்கிறார். டைரக்டா MBBS ஆக வேண்டிய டாக்டர் போய் BDS பல் டாக்டர் ஆகிறவர் இவர் தான். கால்நடை மருத்துவர் ஆகிறது இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் தான். இன்ஜினியர் ஆகிறது அதுதான். செவ்வாயினுடைய முதன்மை தொழில் மருத்துவம். ஒருத்தர் நீட்டு படிக்கணும்னு நினைச்சு கடைசியில் போய் இன்ஜினியரிங் சேர்றாரா? செவ்வாய் சனி. அதாவது செவ்வாய் சனியோட சேர்ந்ததுனால செவ்வாயுடைய சுபத்துவம், செவ்வாயுடைய இயல்பு தன்மைகள் குறைந்து விடுகின்றன. செவ்வாயுடைய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுவார். மருத்துவத்தை கிடைக்க விடாமல் பண்ணுவார், காவல்துறையில் சேர விடாமல் பண்ணுவார், சேர்ந்தாலும் கீழ்நிலையில் இருக்க வைப்பார். கீழ்நிலை அமைப்புகள், டிஜிபியாக இருக்க முடியாது, போலீஸாக இருக்க முடியும். செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் டிஜிபியாக இருப்பீங்க, டைரக்ட் IPS ஆவீங்க. இப்போ செவ்வாய் சனி சேர்ந்திருக்க உடனே கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவார், நான் போலீஸாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அவர் செவ்வாய் சனி சேராமல் இருந்தால் டிஜிபியாக இருப்பார். இந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கிறதுல தாங்க ஜோசியம். இந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜோசியத்தில் காம்பினேஷனை எந்த இடத்துல புரிஞ்சுக்கிறீங்களோ, எத்தனை டிகிரிக்குள்ள சேர்றாங்க, செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா எத்தனை டிகிரியில சேர்றாங்க, 1 டிகிரியா, 10 டிகிரியா, 20 டிகிரியா, 30 டிகிரியா, அந்த 30 டிகிரிக்குள்ள எங்க சேர்ந்திருக்கிறாங்க, 8, 13, 12, 22, இந்த மாதிரியான காம்பினேஷன் அமைப்புகள்ல எந்த கிரகத்தோடு அவர் சேர்ந்தாலும்
அவர் அங்கே அவருடைய பலத்தை குறைப்பார், ஸ்ட்ரெங்த்தை குறைப்பார். அவர் தருகின்ற விஷயங்களை இவர் தலைகளாக திருப்பி பாதிக்க வைப்பார். செவ்வாயுடைய மருத்துவத்தை பாதிக்க வைப்பார். கட்டிடம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வராம இது பண்ண வைப்பார். இதே சுபத்துவமா இருந்தால் கட்டிட இன்ஜினியரா ஆக்குவார். அதோடைய டிஸ்டன்ஸ் வேற. அந்த செவ்வாய் வந்து கூடுதல் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கணும். அதே மாதிரி சிகப்பு நிறம் உள்ள விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் இதுகளை கெடுப்பார். முக்கியமாக செவ்வாய் சனி சேர்ந்தவர்களால சகோதரர்களோடு இணக்கமாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இருவரையும் குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார்கள், இணைகிறார்கள் அர்த்தம். அருமை. அடுத்ததாக சனி புதன் காம்பினேஷன். சனி புதன் காம்பினேஷன் அறிவு இல்லைன்னு அர்த்தம். புதன் கொடுக்கக்கூடியது அறிவு தான். ரெண்டாவது உயிர் காரகத்துவம் வந்தீங்கன்னா தாய்மாமன் விஷயங்கள். புதன் சனி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு தாய்மாமனுக்கு ஆகவே ஆகாது, மாமா வழி அமைப்புகளுக்கு ஆகாது. பொண்டாட்டியோட அப்பா கடை யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்க புதன் சனி காம்பினேஷன் இருக்கும். என்னத்தை பண்ணிட்டான், முட்டா பொண்ணை அந்த வந்து கட்டிட்டான்னு வரும். அவங்க மாமனாரை கேட்டிங்கன்னா இந்த கிளி மாதிரி வளர்த்து இவங்ககிட்ட கொடுத்து அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, இவன்லாம் ஒரு மனுஷனா, இவனை வீட்டுக்கு வந்தால் வான்னு கூட கூப்பிட மாட்டேன்னு வரும். தாய் மாமனாக இருக்கட்டும், மாமன் வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அத்தையுடைய புருஷன், அந்த மாதிரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு அது கெடுதுனாலே புதன் சனி சேர்க்கை. ரெண்டாவது, உங்களுடைய அறிவை நீங்கள் கிரிமினலாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா படித்தவர், உங்களுக்கு நல்லா சாஃப்ட்வேர் நல்லா தெரியும், ஆனால் அதை நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க. புதன் சனி காம்பினேஷன் பயங்கரமான பிரில்லியன்ட்டு, ஆனால் அது நல்ல வழியில் போகலை. சனி என்கின்ற ஒரு கயவனோடு சேர்ந்து, சனி என்கின்ற ஒரு நயவஞ்சகனோடு சேர்ந்து, சனி என்கின்ற ஒரு குடிகாரனோடு சேர்ந்து, சனி என்கின்ற ஒரு முடிச்சவனுக்கு மொல்ல மாதிரியோட சேர்ந்து உங்களுடைய அறிவை நீங்க கிரிமினலா யூஸ் பண்றீங்க. எத்தனை பேர் அறிவை வந்து நல்லா யூஸ் பண்றீங்க? கிரிமினலான ஆளுங்கள்ல இருக்கிறாங்களா? இப்ப நம்ம இன்டர்நெட் யூடியூப் இதே எடுத்துக்குவோம், எத்தனை பேர் சேனலை ஹேக் பண்றாங்க. அதே மாதிரி சைபர் கிரைம்னு சொல்றீங்கல்ல, இந்த சைபர் கிரைமோட அத்தனை அமைப்புகளும் அங்கேதான் வருது. இப்ப இடையில கூட நிறைய பேருடைய பணங்களை சைபர் கிரைம் மூலமா வயசானவங்க பணங்கள் எல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவு பண்ணிருந்தாங்க. எழுதி தர்றேன், அத்தனை பேர் ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, அதுல அந்த புதன் சனி காம்பினேஷனை நிரூபிக்கிறேன். உங்களால முடியுமா? ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு நிரூபிக்கிற முயற்சி தான், சவால்லாம் கிடையாது. இந்த மாதிரியான அத்தனை பேருடைய ஜாதகங்களையும் பாருங்க, புதன் சனி காம்பினேஷன் இருக்கும். புதன் சனி சேரலைன்னா கூட புதனை சனி பார்க்கும். தன்னோட அறிவை துஷ்பிரயோகம் தவறான வழிகளில் பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே அந்த புதன் சனி காம்பினேஷன் உண்டு. ஆனா ஐயா, புதன் சனி காம்பினேஷன் இருக்கு, இவர் நல்லா இருக்கிறார், சுபத்துவம் என்கின்ற அந்த இருவரையும் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கின்றன. நீங்க உடனே விதின்னு வந்துட்டா விதி விளக்குக்கு வந்துடணும். இப்ப உடனே ஒருத்தர் போடுவார், எனக்கு புதன் சனி காம்பினேஷன் இருக்கு, நான் திருட இல்லைன்னுவார். அவருக்கு இங்க சுக்கிரன் சேர்ந்திருப்பார், அல்லது சுக்கிரன் பார்க்க முடியாது, குரு பார்த்திருப்பார். பௌர்ணமி சந்திரனோட நேர் எதிராக சந்திர அதியோகம் இருக்கும். இந்த புதன் சனியால் ஏற்படுகின்ற பலவீனத்தை இன்னொரு சுபகிரகம் போக்கும். அதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். ஒரு காம்பினேஷனை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பாலையும் டீயும் சிக்கரையும் சேர்த்தாத்தான் டீ, அது மாதிரி ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் விட முடியாது. நீங்க கேட்ட புதன் சனி சேர்க்கை மட்டும் இருந்தால் அவர் அறிவை தவறாக உபயோகப்படுத்துவார். புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தவறாக, அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தவறாக இதாகும். வாத்தியார் ஆக முடியாது. புதன் வலுத்தான் வாத்தியார் ஆக முடியாது. சொல்லிக் கொடுக்கறதுல ஆர்வம் இருக்காது, சொல்லிக் கொடுக்கறதுல வேற மாதிரி இருக்கும். தீய வழிகளை சொல்லிக் கொடுப்பார், அப்படி இப்படின்னு போயிடலாம். ஆனா ஆயிருக்கிறேன், சுபத்துவம் விதி விலக்கு. கண்டிப்பாக. அடுத்ததாக இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க, உங்க கருத்து குருஜி? சொல்றவங்க தப்பு. சுக்கிரனை வந்து சனி பாதிக்கவே கூடாது. சுக்கிரனை சனி பார்த்தா கஞ்சன். சுக்கிரன் அனுபவிக்கக்கூடிய கிரகம். கோடீஸ்வரனா என்ன பண்ணுவீங்க? கார் வாங்குவீங்களா? சாதா கார் வாங்குவீங்களா? BMW வாங்குவீங்களா? பென்ஸ் வாங்குவீங்களா? சுக்கிரன் சனி சேர்ந்தாலே உங்களுக்கு ஆடம்பரங்களை அனுபவிக்கின்ற மனசு இருக்காது. ஓல்டு சுக்கிரன் சனி காம்பினேஷன் வில்லங்கமான காம்பினேஷன். இளம் வயதினவருக்கு வயதானவர், இதை எப்படி வேணாலும் நீங்க காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள காம்பினேஷன்ல போயிடணும். ஒரு 20 வயது பெண், 50 வயது ஆண், இதான் சுக்கிரன் சனி காம்பினேஷன். இதை எத்தனையோ இடங்களில் நிரூபிக்கலாம். இதை வந்து நீங்க வேற மாதிரி, அதுக்காக எடுத்த உடனே இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இந்த இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 19 வயது பெண்ணு, 40 வயசு ஆணு, கல்யாணம் கரெக்டாக 18 வயசுல பண்ணிக்கிட்டாங்க. மேஷத்துல சுக்கிரன் சனி சேர்க்க. இந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் சொல்லுவேன். மேஷத்துல சுக்கிரன் சனி சேர்க்க, சனி நீச்சம். 19 வயசுல என்கிட்ட எப்படி வருவாங்க? 19 வயசுல போயிடுச்சுங்கயா, 18 வயசுல கல்யாணம் பண்ணி, 18 வயது கரெக்டா 18 வயது பிறந்த நாள் அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கயா, 1 வருஷம் ஆச்சு, திரும்பி வருமானு கேட்பாங்க. கேட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஏமா அவங்க பொண்ணு இப்ப மாசமா இருக்குதுமான்னு. அவ்வளவுதான், வரவே வராது. எப்படிமா திரும்பி வரும்? 40 வயசு ஆள், அதெல்லாம் வரவே வராதுமா. இந்த மாதிரி தன்னை விட அதிகம் வயதானவரோட சனி ஓல்டு, கிழவன், வயசானவன். இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 20 வயது பெண், 40 வயது ஆண்னு சொல்றேன்ல, 40 வயது பெண், 20 வயது ஆண். ஏன்னா ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன வித்தியாசம்? இதே வந்து ஆண்கள் ஜாதகம் பெண்கள் ஜாதகம் காம்பினேஷன் வருமா, அது அப்படியே மாறி போகுது. சுக்கிரனை மூலம் எந்த ஒரு கிரகம்
எந்த ஒரு அமைப்பில் சரி, குரு சனி காம்பினேஷன்ல இதை சொல்றேன். எந்த ஒரு ஜாதகத்திலையும் குருவும் சுக்கிரனும் கெடக்கூடாது. சுக்கிரன் கூட சனி சேரக்கூடாது. சனி சேர்ந்துட்டாலே உங்களுக்கு சொகுசை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை மறுக்கப்படும், இழப்பீர்கள். அல்லது உங்களுக்கே விருப்பம் இருக்காது, சிக்கன வாதியா இருப்பீங்க. சுக்கிரன் சனி சேர்ந்தாலே அயனிங் பண்ண ஷர்ட் போட மாட்டீங்க, புது சட்டை போட மாட்டீங்க. எதுக்கு செலவு? நீங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்சு வைப்பீங்க, உங்க பிள்ளைங்க ஜாலியா செலவு பண்ணுவோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு தாத்தா வாயை கட்டி வயிற்ற கட்டி காலில் ரப்ப செருப்பு மட்டும் போட்டுக்கிட்டு, அழுக்கு வேஷ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு, ஒத்த வேஷ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு, கல்லாப்பட்டி இருக்க வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணுவார், கோடி கோடியாக சேர்ப்பார். அவர் நடந்து தான் போவார். அவர் பிள்ளைங்க இந்த சொகுசு வண்டிகளில் போகும். சுக்கிரன் சனி சேர்ந்தால் சொகுசு இல்லை. சுக்கிரன் சனி ஒரு ஆணுக்கு சேர்ந்தா பெண்ணை அவனால புரிஞ்சிக்க முடியாது. சுக்கிரன் என்பவர் மதிப்பு வாய்ந்த ஒரு பெண். பெண் இல்லைன்னா, பெண்மை இல்லைன்னா இந்த உலகத்துல உலகமே இல்லை. அதான் உண்மை. பெண் தான் நீங்க சர்வமும் சக்தியா இருக்கிறார். அம்மாவை கும்பிடுறோம், அம்மாவுக்கு மேல ஒரு பராசக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அம்மா தானே. ஆதிபராசக்தி அம்மா தானே, தாய் தானே. அப்ப பெண்மை அந்த இடத்துல கலங்கப்படுகிறது. இதுதான் சரியான வார்த்தை. சனி எந்த இடத்துல யாரோட சேருகிறாரோ, சந்திரன் தாய் கலங்கப்படுகிறார், சூரியன் தந்தை கலங்கப்படுகிறார். தாய் கலங்கப்படுகிறார்னா மனதால வேற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம், மனதால தாய் கலங்கப்படுகிறார். அதே மாதிரிதான் சுக்கிரன் இந்த இடத்துல தாரம், தன் மகள், தன் தமக்கை, தன்னுடையது. பெண்ணுனா எல்லா உறவுகளையும் நீங்க எடுத்தோம். சுக்கிரன் சனி காம்பினேஷன். மனைவியை மட்டும் நீங்க எடுக்கக்கூடாது. மகளாக இருக்கட்டும், உங்களுக்கு மகளை பிடிக்கல, பொண்டாட்டியை பிடிக்கல, அம்மா பிடிக்கல, தமக்கை, தங்கை, எல்லா வகை பெண் உறவுகள்லயும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு. நீங்க பெண்ணை சரியா புரிஞ்சுக்க முடியாதவர். நீங்க பெண்ணுக்கு நீங்க சரியான மரியாதையும் சரியான அமைப்பையும் நீங்க கொடுத்தா தான் பெண்ணுகிட்ட இருந்து உங்களுக்கு மரியாதை திரும்ப கிடைக்கும். ஆக பெண்கள் உங்களை வெறுக்கிறார்கள். பெண் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரனாலே பெண்ணு தான். பெண்ணு சொகுசு, சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், சொகுசு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கார் போன்ற டிராவல்ஸ் போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடிபட்டு போகுதுன்னு அர்த்தம். அதுல நீங்க வியாபாரம் தொழில் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, அருமை. சனி குரு காம்பினேஷன். சனி குரு காம்பினேஷன் ஆன்மீகம். சனி குருவை வந்து அவர் கெடுக்கிறவரா இருந்தா இந்த சனி குரு காம்பினேஷன். இந்த சனி குரு காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் என்கின்ற ஒரு அமைப்பு இங்க வந்துடும். இதை கூட கேதுவும் சேரணும்னு சொல்லுவேன். ஆனா இந்த காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரியான சனி குரு ஆன்மீகம்ன்றது நான் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்து சொல்லி அதை அப்புறம் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆன்மீகம்ன்றது மனிதனுக்கு தேவையில்லாத ஒண்ணு. மனுஷன் பிறந்தது கல்யாணம் பண்றதுக்கு, சாமியாரா போறதுக்கு இல்லை. மனுஷன் பிறந்தது புள்ள பெத்துக்கிறதுக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்ததுடைய உண்மையான நோக்கம் வம்ச விருத்தி. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க ரோட்ல தெரிய விட வேண்டியதானே? ஒரு பெண் ஒரு குழந்தைய பெற்றுட்டு ஒரு 16 வயசு 17 வயசு ஆனோன்னா ஒரு பெற்றோருடைய கடமை என்ன ஆகுது? இந்த ஆம்பளை பிள்ளைய கூட அப்புறமா பண்ணுவோம். பொம்பளை பிள்ளைக்கு 20 வயசு ஆச்சுன்னா கடந்து துடிக்குது இல்ல, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணு. எதுக்காக கல்யாணம் பண்ணணும்? கையில ஒரு பேரம்பேத்தி பார்க்கணும்னு. ஆணும் பெண்ணும் பிறந்தது புள்ள பெத்துக்கிறதுக்காக. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வைப்பவர் குரு. அதை நிறைவேற்றி வைக்காம தடுக்கிறவர் சனி. டேய் நீ சாமியாரா போடா. குரு சனி இப்ப புரிஞ்சு வச்சா? சுக்கிரனுடைய அமைப்பு தாம்பத்திய சுகம், குருவினுடைய அமைப்பு புத்திர பாக்கியம். குருவை புத்திர பாக்கியத்தை தடாம தடுப்பார். புத்திர பாக்கியத்துக்கு தேவையான கல்யாணத்தை பண்ண விடாம சாமியாரா போன்னு தடுக்கக்கூடியவர். இப்ப நான் சொல்ற இந்த கருத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமாக. குருவின் அமைப்பு குழந்தைகளை கொடுப்பது. மனிதன் பிறந்தது திருமணம் செய்து கொள்வதற்காக, மனிதன் பிறந்தது குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக. குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு சமூக கட்டுப்பாடுகள் இந்த காலகட்டங்களில் வந்துட்டதுனால நம்ம வந்து அனுமதி, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கல்யாணம். இந்த கல்யாண வாழ்க்கையை குரு கெடுப்பார். இந்த கல்யாண வாழ்க்கையை அனுபவிக்க விடாம சாமியார் அப்போ பொண்டாட்டியை கட்டிக்காத, பொண்டாட்டி ராட்சசி, புருஷன் ராட்சசன், இதெல்லாம் வேண்டாம், நீ வந்து இப்போ இந்த இதில் வர்றங்க மாதிரி அங்கே போங்க இங்கே போங்க துறவி ஆகுங்க அப்படின்ட்டு தேவையற்ற, மனிதனுக்கு தேவையற்ற ஆன்மீகத்தை, இந்த வார்த்தை சர்ச்சையாகவும் பரவாயில்ல இருந்தாலும் அதை நான் யூஸ் பண்ணுறேன். மனிதன் பிறந்தது இல்லற வாழ்க்கைக்காக. மனிதனுக்கு தேவையற்ற ஆன்மீகத்தை, குருவுக்கு தேவையான சம்சார பாக்கியத்தை கொடுக்காம தேவையற்ற ஆன்மீகத்தை இந்த குருசனி இணைவு கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் இங்கே நம்ம சாமியாரா போயிடுறது இல்லை. ஆனாலும் நம்முடைய மேலான இந்து மதம் ஒன்று சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? முதல்ல இல்லறத்தை முடிச்சிட்டு அப்புறம் துறவரம் போ. அதுதான் நம்முடைய உன்னதமான நம்முடைய இந்து மதம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படின்னா, முதல்ல வந்து நீ வந்து ஒரு மனைவி, உனக்கான வாரிசை நீ பெற்றுக்கிட்டு உன்னுடைய மனைவியை, உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய வாரிசு உன்னுடைய மனைவியை பார்த்து கொள்வார் என்கின்ற அளவிற்கு பக்குவம் வந்தவனே. அப்போ உனக்கு 40-50 வயசு ஆகும். அதாவது உன் பையன் வந்து 16 வயசு 20 வயசுல உன் பையன் வந்து பெரியாளாகி உன் முன்னாடியை காப்பாற்றுவான்ற தைரியம் வந்ததுக்கப்புறம் நீ காட்டுக்கு போடா. அப்போ போய் நீ தவம் பண்ணு, அப்போ போய் ஆன்மீகம் பண்ணு அப்படின்னு நம்ம மதம் சொல்லுது. நம்ம மதம் சொல்ற உண்மையான துறவரம் என்பது இல்லறத்தை முடித்ததற்கு பிறகுதான் துறவரம். ஆனா ஜோசியம் சொல்ற இந்த குரு சனி காம்பினேஷன் அதெல்லாம் பண்ணாத.
உனக்கு பிரம்மச்சாரிய வாழ்க்கை தான் கரெக்டு, நீ சன்னியாச வாழ்க்கை தான் கரெக்டுன்னு சொல்றது தான் அந்த குரு சனி காம்பினேஷன். குருவின் நல்ல நடத்தையை கெடுப்பார், குருவின் நல்ல நெறியை கெடுப்பார், குருவை கெடுப்பார், பணம் வர்றதை கெடுப்பார். குரு சனி சேர்ந்துட்டாலே நல்லவன் ஒரு துளி விஷம் ஒரு குடம் பாலில் போய் சேர்ந்ததுக்கு சமம். என்னதான் ஒரு குடம் நல்ல பாலாக இருந்தாலும் ஒரு சொட்டு அதில் விஷத்தை ஊற்றினா அது விஷமாயிப்படுது இல்லையா? அதே மாதிரி நல்ல குருவை சனி சுத்தமாக கெடுத்துட்டார்னு அர்த்தம். அருமை. அடுத்த சனி ராகு காம்பினேஷன். சனியே கெட்டு போயிட்டாரு. ராயோக்கிய போய் குடிகாரன்னா கொஞ்சம் ஒரு பாட்டில் அதிகமாக குடிக்கிறான்னு அர்த்தம். சனின்றது ஏற்கனவே கெட்டு போன ஒரு கிரகம். அந்த சனியை ராகு யாரோட சேர்ந்தாலும் அவர் தான் தலைவனாக இருப்பார். ஏன்னா சனி குறைந்த இருள், ஆனால் அதிகமான கடினமான நடுராத்திரி 12 மணி இருள் ராகு அதிக அமையும். இந்த இடத்துல அவர் முன்னாடி இவர் போய் கை கட்டிக்கிட்டு போய் நிற்க வேண்டியது தான். ஏற்கனவே அதாவது கல் கொடுத்த குரங்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு குரங்கு சும்மாவே இருக்காது. ஒரு குரங்கு இப்படி போகும் அப்படி போகும், ஆடும் ஓடும். அந்த இது ஒரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே 2-3 புலிக்கட்டிக்கல ஒரு புலிக்கட்டி இப்படி வளர்த்துக்கும் அப்படி தூக்கும், சீண்டிக்கிட்டே இருக்கும். இந்த சும்மாவே தன்னிச்சையாகவே இப்படி செய்யக்கூடிய இந்த குரங்கை ஒரு கல் குடிச்சிருச்சான். கல் குடிச்சவன என்ன ஆகும்? அது அவ்வளவுதான். வனத்தையே கல் குடித்த குரங்குனா வனத்தையே 2 ஆக்கிடும். அது மாதிரி சனி இயல்பாகவே கெட்டவன். அந்த கெட்டவனை போய் ராகு சேரும்போது நீங்க கேட்கறதுக்கு 2 ஒண்ணுதான். சனியோட ராகு சேர்ந்தாலும் ராகுவோட சனி சேர்ந்தாலும் அப்படின்ற காம்பினேஷன் தான். சனியை இவ்வளவு நேரம் சனி யாரெல்லாம் கெடுப்பார்னு சொல்லிக்கிட்டு வந்தனோ அந்த சனியை முடாமலிக்கு ஒரு பாட்டில் சாராயம் குடிச்சாலே இவன் தலைகளாக நிற்பான். இவனுக்கு 2 பாட்டில் சாராயம் குடிச்சவன் என்ன செய்வானோ அந்த எல்லா கன்றாவியும் அந்த சனி செய்யும். சனி சுத்தமாக கெட்டு போய் இருக்கின்ற அயோக்கியத்தனம், இருக்கின்ற எல்லாத்தையும் மனிதனின் கீழான வேலை அமைப்புகளை அத்தனையும் செய்ய வைப்பது அந்த சனி ராகு. ஆனால் அது எந்த பாவகத்தில் இருக்கின்றது முக்கியம். ஐயா சனி ராகு சேர்க்க எல்லா இடத்துலையும் இருக்கும். சிம்மத்தில் சேர்ந்திருக்கும். எந்தெந்த பாவகத்தில் அவர்கள் இருவரும் எந்த பாவகத்தில் சேர்ந்திருக்கிறார்களோ அந்த பாவக செயல்பாடுகளை, அந்த பாவகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செயல்பாடு அமைப்புகளை அவர்கள் பாதிப்பார்கள். சிம்மத்தில் சேர்ந்திருந்தா அரசாங்க அமைப்புகள், அந்த அமைப்புகள், தந்தை அமைப்புகள் இதெல்லாம் கெடுப்பாங்க. ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. ஒரு குருவின் பார்வை, ஒரு சுக்கிரனுடைய பார்வை, இதற்கெல்லாம் விதிவிலக்கு. ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை விதிவிலக்கு. அதைத்தான் நான் சுபத்துவம்னு என்னுடைய தனி கோட்பாடா சொல்றேன். சனிராக சேர்க்கை எந்த பாவகத்துல, 6வது பாவகத்துல சேர்ந்திருக்கா கடன் அதிகமாக இருக்கும், நோய் அதிகமாக இருக்கும். 5வது பாவத்துல இருக்குமா உங்க பெத்த புள்ள உங்களை வெட்ட வரும், நீங்க அதை தூக்கிட்டு கத்தி தூக்கிட்டு ஓடுவீங்க. ஏன்னா 5ஆம் பாவகம் உங்களுக்கு இதாயிடுச்சு. இப்ப இதே மாதிரியா ஒரு காம்பினேஷன் எங்கேயோ பேசி அதுல லைவ்லயே கீழே ஒருத்தர் போட்டாரு, எனக்கு 5ல சனிராக என் புள்ள நிஜமாவே வெட்ட வரான்னார். அந்த பாவகத்தை அவர்கள் கெடுப்பார்கள். இருவரும் சேர்ந்திருந்த, அதாவது ஒரு கெட்டவனுக்கு பதிலாக 2 கெட்டவன். இப்ப சனிராக சேர்ந்திருக்கணும்னா 12 ராசி வீடுகள்ல ஏதாவது ஒரு வீட்டுல அவர் சேர்ந்திருக்கணும். லக்னத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். நீங்க நம்பிக்கைக்குரியாத, நீங்க அயோக்கியம், உங்க மேல நம்பிக்கையே இருக்காது. லக்னத்துல சனிராக சேர்க்கை, லக்னாதிபதி எங்கேயோ மறைவு, நீங்க வாழ இயலாதவர், நீங்க வாழ தகுதியற்றவர். சில நேரங்களில் லக்னாதிபதி முழுமையாகவே கெட்டு போனார். லக்னத்துக்கு வேற எந்த சுக தொடர்பும் இல்லை. நீங்க ஆட்டிசம், அல்லது நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அல்லது நீங்கள் குடிகாரர், திண்ணை தூங்கி. இவ்வளவுதான், சிம்பிளான லாஜிக் தான். சனி ராகு எந்த இடத்துல சேர்றாங்களோ அந்த இருக்கின்ற தலம் கெடும். எந்த 12 வீடுகள்ல எந்த வீடுகள்ல லக்னம் இருந்தா நீங்க கெடுவீங்க, உங்க மனசு கெடும். 2ல இருந்தா குடும்பம் கெடும், வாக்கு கெடும், பணம் கெடும். 3ல இருந்தா சகோதரம் கெடும், தைரியம் கெடும். 4ல இருந்தா வீடு வாகனம் கெடும், உங்களுடைய கல்வி கெடும். 5ல இருந்தா புள்ள கெடும். 6ல இருந்தா கடன் நோய் இரட்டிப்பாகும். 7ல இருந்தா பொண்டாட்டியே வராது. 40 வயசுல 50 வயசுல தாம்பத்திய சுகத்திற்கு ஆர்வம் போகும்போது தான் பொண்டாட்டி கிடைக்கும். 8ல சனிராக இருந்தால் ஆயுள் கெடும். 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பனார் கெடுவார், பாக்கியம் கெடும், தனம் கெடும். 10ல இருந்தால் தொழிலே பண்ண முடியாது, வேலைக்கு தான் போவீங்க. ஜவுளி கடை மாசா 5000 ரூபாய் சம்பளத்தில் வாங்கினேன், இப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது 30,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லுவீங்க. 11ஆம் இடத்துல இருந்தாலும் எல்லாம் கெடும், 12ஆம் இடத்துலலாம் சொல்ல தேவையில்லை. ஆக சனிராக எங்கே சேர்ந்தாலும் இருக்கின்ற தலத்தை கெடுப்பார்கள். சனியும் கல் குடித்த குரங்கு போல அப்படியே தானே இரட்டிப்பாக தீமைகளை செய்வார். அருமை. இறுதியாக சனி கேது, இது ஒண்ணுதாங்க சூட்சுமம்னு நான் அடிக்கடி சொல்றேன். இந்த சனி கேது தன்மை மட்டும்தான் நன்மை. இந்த 9வது இடத்துல, இந்த இடத்துல கேது ராகு எப்படி கல் குடித்த மந்தி போல அவர் அப்படியே டபுள் ஆக்குறாரோ, இவர் இந்த இடத்துல சனியை தலையில ஒரு 2 தட்டு தட்டி அவரிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்கள், அதாவது அவரிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அமுக்கிற வேலையை சனிக்கு எது செய்யுங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜீனியஸ் தானே வேணும் ஜோசியத்துல. இதைத்தான் நான் சூட்சுமவல்னு சொல்றேன்.
எதிர்காலத்தில் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஜோதிடத்தில் என்னுடைய இந்த கோட்பாடு சுபத்துவ பாபத்துவ சூட்சுமூல கோட்பாடு கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். இப்போவே தமிழ்நாட்டு ஜோசியர்கள் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு இதன்படி பலனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். சூட்சுமவல்ன்றது சனியும் கேதுவும் எந்த இடத்துல சேர்ந்தாலும் அந்த இடத்துல சனியோடைய, இப்ப நான் சொன்னேன் இந்த கல் குடிக்கிற குரங்குன்னு சொன்னேன், இந்த குரங்குத்தனம் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றார். சனி கிட்ட இருக்கக்கூடிய 90% கடுமைகளை கொடுமைகளை மட்டுப்படுத்தி 10% அவரை அப்படியே அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு. உழைப்பாளி சனி. சனியை சும்மாவே திட்டக்கூடாது. சனி இல்லைன்னா உழைப்பே இல்லை. உழைக்கிறவன் இல்லைன்னா உலகமே இல்லை. அப்ப உழைக்கக்கூடியவன் சனி மட்டும்தான். அப்ப அந்த சனியிடம் இருக்கக்கூடிய உழைப்பு தன்மை, அந்த உழைப்பு ஒன்றை மட்டுமே அப்படியே கேது சேர்க்கை கொண்டு வரும். சனியுடன் சேர்ந்த கேது சனியை அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல காரகத்துவங்களின் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகளை செய்வார். சனியோட இரும்பு நல்லதா இருக்கும், சனியுடைய உழைப்பு தன்மை நல்லதா இருக்கும், சனியோட விவசாயம் நல்லா இருக்கும், கால்நடைகள் தன்மைகள்லாம் நல்லா இருக்கும், ஆட்டோமொபைல் தன்மைகள்லாம் நல்லா இருக்கும். பெட்ரோல்னு சொல்லப்படக்கூடிய சனியுடைய காரகத்துவங்கள் அத்தனை வழியாகவும் சனி கேது சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளை செய்யும் என்பதுதான் உண்மைங்க. அருமை அருமை குருஜி. இந்த சனியுடன் இணைந்த கிரகங்கள் நிறைய விதமான பதிவுகளை பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப அதே தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனை உங்க பதிவு மூலமா நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒரு முத்தான அருமையான பதிவு குருஜி. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.